இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 2ஆம் தேதி தாயாம் திருவிழாவை மறை வல்லுநரான திருச்சபையினுடைய தந்தையுமாக இருக்கிற புனித அத்தனாசியுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராகத்தான் இந்த புனிதர் அறியப்படுகிறார். எகிப்து தேசத்துல பிறக்கிறார். மிக இளமையிலேயே அறிவும் ஞானமும் புத்தி கூர்மையும் உள்ள ஒரு புனிதராகத்தான் இவர் வளர்ந்திருக்கிறார். திருச்சபையுடைய வரலாற்றுல அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய ஆயராக 20 ஆண்டுகள் இவர் இருந்திருக்கிறார் என்றும், கத்தோலிக்க திரு அவையினுடைய தம திருத்துவத்தினுடைய இறையியல் கோட்பாடுகளினுடைய அடிப்படையை திருச்சபைக்கு கொடுத்த ஒரு புனிதராகவும் இந்த புனிதர் அறியப்படுகிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அன்பு மிக்கவர்களே, ஆரிய பதம் மிக கடுமையாக திருச்சபை பாதித்து கொண்டிருந்த ஒரு நேரம். ஆரிய பதம் என்றால் என்ன, ஆரிய தப்புரை என்றால் என்ன என்கிற ஒரு வினா உங்களுக்கு எழலாம். ஆரியூஸ் என்கிற ஒரு ஆயர் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இயேசுனுடைய இறைத்தன்மையை மறுதலித்து, இயேசுனுடைய இறைத்தன்மை இல்லை என்று பலருக்கு கற்பித்து வந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இயேசுனுடைய இறைத்தன்மையை தன்னுடைய இறையியல் கோட்பாடுகளால் நிலைநிறுத்தி மக்களுக்கு அதை கற்பித்த ஒரு புனிதராகத்தான் புனித அத்தனாசியுஸ் என்பவரை நம்ம அறிகிறோம். இவருடைய இந்த ஒரு காலகட்டத்தில் தான் திருச்சபையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. கிபி 325 நைசியா பொதுச்சங்கம் என்று நம்ம சொல்லுகிறோம். இன்றளவும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற விசுவாச பிரமாணம் என்பது இவருடைய ஒரு காலகட்டத்தில் தான் பல ஆயர்களுடைய பெரும் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இந்த நைசியா திருச்சங்கத்தில் தான் அந்த ஆயர் ஆரியூஸ் அவர்களை கண்டித்து அவரை திருச்சை விட்டு விலக்கினார்கள். அதனுடைய ஒரு காரணமாக அலெக்சாந்திரியா நகரத்தில் அவர் இருந்து கொண்டு அந்த அலெக்சாந்திரியாவுடைய அரசனோடு துணையோடு புனித அத்தனாசியுஸ் அவர்களை பல முறை, அதாவது குறைந்தபட்சம் 5 முறை நாடு கடத்தி ஆரிய தப்புரையை அங்கு பரப்ப முயற்சி செய்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் திரு தந்தையர்களுடைய அனுமதியோடும் திரு தந்தையர்களுடைய பாதுகாப்போடும் மறுபடியும் அலெக்சாந்திரியா நகரத்துக்கே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ திரு அவையினுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கட்டி எழுப்பிய ஒரு புனிதராகத்தான் இந்த புனித அத்தனாசியுஸ் அவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆன்மீக மிக்கவர்களே, கீழே திருச்சபையினுடைய மிக முக்கியமான மறை வல்லுநர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். கத்தோலிக்க திரு அவையினுடைய முதுபெரும் தந்தையர்களில் ஒருவராகவும், கத்தோலிக்க திரு அவையினுடைய மறை வல்லுநர்களில் ஒருவராகவும், மாபெரும் இறையியலாளர்களில் ஒருவராகவும் இந்த புனித அத்தனாசியுஸ் கருதப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் கிறிஸ்தவ நம்பிக்கையில உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கிருந்த பிலிப்பு அவரிடம், அப்படி என்றால் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு ஆன்மீக இறை வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார். என்னை காண்பவர்கள் என் தந்தையை காண்கிறார்கள், அப்படி என்றால் என் தந்தையினுடைய குரலையும் கேட்டு இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய இந்த இறையில் ஒரு பார்வையில பல நேரங்களில் ஆன்மீகத்துல நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி காரணமாக கடவுள் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு கடவுளாகத்தான் நம்ம எப்பொழுதுமே உணர்கிறோம். நம்முடைய அருகில் இருக்கிற ஒரு கடவுளாக, உணரக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு கடவுளாக, தொட்டு அவருடைய ஸ்பரிசத்தை உணரக்கூடிய ஒரு கடவுளாக நம்மில் பலர் உணர்வதில்லை. இதற்கான காரணம் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ஒரு இடைவெளி தான். ஆன்மீகமிக்கவர்களே, ஆன்மீகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்பது, நாம் வணங்குகிற கடவுள், நாம் வழிபடுகிற ஒரு கடவுள் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு கடவுள் அல்ல, நம்மோடு இருக்கிற, நம்மோடு உறவாடுகிற, நம்மில் இருக்கிற ஒரு கடவுளாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தந்தையாகி கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். இந்த வசனங்கள் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, கடவுளை நம்முடைய தனிப்பட்ட அன்பின் உறவாக உணர்ந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வாழ்ந்திடவும் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு சின்ன சிறுவன் தன்னுடைய அம்மாவிடத்தில், அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடுலாம் பேக் பண்ணி கொடு, நான் இன்னைக்கு கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, ஓகே பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு தான் அவன் போறான், சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னா அவனுடைய பேக்ல அவனுக்கான ஈட்டபிள்ஸ், அவனுக்கான உணவு,
அவனுக்கான வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சு குட்டி பேக்ல கொடுக்குறாங்க. இந்த சிறுவனும் அந்த பார்க்குக்கு பூங்காவுக்கு செல்லுகிறான். அங்க போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு அருகில ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு 10:30 மணிக்கு இந்த குழந்தை என்ன பண்றான், தான் அம்மா கொடுத்து விட்டு அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறான். அந்த பாட்டி பாவமா உட்கார்ந்துருக்கிறாங்க. இவனுக்கு என்ன தோணுச்சு என்ன தெரியல. அந்த பாட்டி கிட்ட போய், பாட்டி ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு தன்னிடம் இருந்து அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. அந்த பாட்டியும் வாங்கி ஜூஸை குடிக்கிறாங்க. பிறகு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பாட்டி இவங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குது, இவன் அந்த பாட்டி கிட்ட கேள்வி கேட்கிறான். 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 மணிக்கு இந்த சிறுவன் என்ன பண்றான், பசிக்குது அப்படின்னு தன்னுடைய பேக்ல இருந்து உணவு பொட்டலத்தை எடுக்கிறான். அந்த பாட்டியை பார்க்கறான். அந்த பாட்டிக்கு சாப்பாடு இல்லை. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த உணவை அந்த அந்த பாட்டியோடு பகிர்ந்து உண்ணுகிறான். பிறகு 2 பேரும் ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுறாங்க, விளையாடுறாங்க. ஒரு 3-3:30 மணிக்கு மறுபடியும் ஸ்நாக்ஸ் இந்த பையன் வச்சிருக்கிறான். அதை மறுபடியும் ஷேர் பண்ணிட்டு அந்த பையன் அந்த பாட்டி கிட்ட, பாட்டிமா நான் போயிட்டு வரேன், தேங்க்யூ அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு சிலு அடையாளம் அவனுக்கு போட்டு விட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த சிறுவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்கறாங்க, எப்படிப்பா இருந்துச்சு இந்த டே அப்படின்னு கேட்டோடனே, அம்மா சூப்பரா இருந்துச்சுமா அந்த டே அப்படின்னு. நீ ஏதோ கடவுளை பார்க்க போறேன்னு சொன்னியே, கடவுளை பார்த்தியான்னு கேட்கறாங்க. அந்த சிறுவன் சொல்றான், ஆமா கடவுளை பார்த்தேன், ஆனா அவங்களுக்கு வயசாகி இருந்தது, வாயெல்லாம் பொக்கையா இருந்துச்சு, பட் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என் கூட, அவங்களோட நான் ஹோல் டே சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்றான். அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மனசுக்குள்ள ஏதோ பாட்டியை பார்த்திருக்கான்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இந்த பாட்டி வீட்டுக்கு போன உடனே அவருடைய மகன் கேட்குறான், எங்கம்மா இன்னைக்கு ஃபுல் டே ஆளை காணும் அப்படின்னு சொல்லக்குள்ள, இல்லைப்பா பார்க்குக்கு போயிருந்தேன், அங்கே தான் ஃபுல் டே இருந்தேன் அப்படின்னு சொன்னக்குள்ள, என்ன அப்படி ஃபுல் டே இருக்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு அங்கே சிறப்பாக நடந்துச்சுன்னு கேட்ட நேரத்தில், இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன், அந்த கடவுளுக்கு என்னமோ தெரியல, வயசு ரொம்ப சின்ன வயசா இருந்துச்சு, குட்டி பையன் மாதிரியே இருந்தாரு, நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம். அன்பு மிக்கவர்களே, இந்த பாட்டியும் இந்த சிறுவனும் இன்றைக்கு கடவுள் அனுபவித்து பெறுகிறார்கள். அந்த சிறுவனுக்கு அந்த பாவமான ஒரு பாட்டி இன்றைக்கு கடவுளாக தெரிந்திருக்கிறார். அந்த பாட்டிக்கு மாசு மறுவற்ற இந்த ஒரு குழந்தை ஒரு கடவுளாக தெரிந்திருக்கிறார். இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படையாக சொல்லுகிறார். காணும் இடமெல்லாம் இறைவனுடைய திருமுக தரிசனம் இருக்கிறது. இறைவன் இயற்கையில பிரசன்னமாக இருக்கிறார். இறைவன் அன்றாட வாழ்க்கையின் அனுபவங்களில் பிரசன்னமாக இருக்கிறார். இறைவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருடைய உருவத்தில் நம்மோடு இருக்கிறார். வயதான பெற்றோரிடத்துல இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் வாயிலாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மழலை செல்வங்கள் வாயிலாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். இறைவனுடைய பிரசன்னம் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து வாழத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று இறைவனுடைய திருமுக தரிசனத்தை இயற்கையின் வாயிலாகவும் நாம் வாழ்கிற இந்த உலகத்தின் அனுபவங்கள் வாயிலாகவும் சக மனிதர்கள் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.